ஹாய் கோட்லாக். இன்னைக்கு வந்து CRUD சீரியஸில் அஜாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கிரியேட் ஃபங்க்ஷன் கிரியேட் பட்டனை வச்சு ஒரு கிரியேட் பண்ண போகிறோம். CRUDல அஜாக்ஸ் வச்சு இதுக்கு முன்னாடி வந்து CRUD சீரியஸில் நம்ம வந்து நார்மலாக ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் டேட்டாவை. இப்போ அஜாக்ஸ் மூலயமா, அஜாக்ஸ்னால் அசின்க்ரோனஸ் ரிக்வெஸ்ட் மூலயமா இந்த அஜாக்ஸ் பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பட் வந்து அஜாக்ஸ்னால் சிம்பிளாக சொல்லலாம், நம்ம கொடுக்குற ரிக்வெஸ்ட் பேஜை ரீலோட் பண்ணாமல் அது பேக்கெண்டில் அதுவே லோட் ஆகி இன்சர்ட் பண்ணுறது தான். நமக்கான ஃப்ரண்ட் எண்டில் வந்து லோட் பண்ணுறது தெரியாது, அவ்வளோதான். அந்த ரீலோட் ஆகிறது தெரியாது, சிம்பிளாக சொல்லணும்னா தான். சரி, ஒரு டேட்டாபேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டேன் நானும். கோடெல்லாம் இருக்கிற கோடெல்லாமே நான் ப்ரீவியஸாக பண்ண ப்ராஜெக்டில் CRUD சீரீஸில் பண்ணது தான். எரர்ஸ்க்கு இந்த கோடு, சக்ஸஸ் மெசேஜுக்கு இந்த கோடு, எரருக்கு இந்த கோடு, திருப்பி பார்த்தீங்கன்னா கிரியேட் பட்டனுக்கு இந்த கோடு, டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் இது வந்து இண்டெக்ஸ் பேஜாக வச்சுருக்கேன். அடுத்தது அதே மாதிரி கிரியேட்டில் வந்து எரர் ஷோ பண்ணுறதுக்கு எரர்ஸு, கிரியேட்டில் வந்து ஒரு ஃபார்மு அதுக்கு ஐடி வந்து மை ஃபார்மு. நீங்கள் அஜாக்ஸ் வந்து நார்மலாக பண்ணலாம். இப்போ நார்மலாக பண்ணுறது எப்படின்னு நான் ஷோ பண்ணி காட்டுறேன். நார்மல் ஒரு நிமிஷம். நார்மலாக அஜாக்ஸ் வந்து XML HTTP ரிக்வெஸ்ட் மூலமா இது மாதிரி பண்ணலாம். ஹெடர் செட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு, இந்த ரிக்வெஸ்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு அதை வச்சு ஓப்பன் ஒரு மெத்தடு யூஆர்எல் அசிங்க்கு அந்த மாதிரி கொடுப்போம். இதுவே நம்ம ஜேக்வரில் இப்போ பண்ண போகிறோம். ஜேக்வரி யூஸ் பண்ணி அடுத்து ரிக்வெஸ்ட் ஹெடர் இந்த மாதிரி கொடுக்கலாம். கடைசியாக சென்ட் டேட்டா கொடுக்கலாம். கொடுத்துட்டோன்னா அது இப்படி தான் இருக்கும். ஆன் ரெடி ஸ்டேட் சேஞ்சு, சக்ஸஸ்ஸு, ரெடி ஸ்டேட்டு, இந்த மாதிரி எரர் ஸ்டேட்லாம் வந்துடும். ஓகே, இதுதான் அஜாக்ஸ் ரிக்வெஸ்ட்டு நார்மலாக. இதுவே நம்ம ஜேக்வரி வச்சு $அஜாக்ஸ் பற்றி பார்க்கணும்னா ஜேக்வரி அஜாக்ஸ்னு எடுத்து பார்ப்போம். ஜேக்வரி அஜாக்ஸ் ஜேக்வரி அஜாக்ஸ் பற்றி என்ன சொல்லுங்கன்னா, ஜேக்வரி அஜாக்ஸ் இப்படி தான் வரும். நாம் அந்த இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே என்ன பண்ணியிருப்போம்னா, பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும், ஓப்பன் மெத்தடில் அந்த 3 வேல்யூ பாஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே அஜாக்ஸில் யூஆர்எல் டைப்பு மெத்தட் டேட்டா டைப்பு. இங்கே டேட்டா டைப்புங்கிறது நமக்கு எப்படி எந்த மாதிரி ரிசீவ் ஆகணும்னு சொல்கிறது, டேட்டாங்கிறது நம்ம சென்ட் பண்ணுறது, டேட்டா டைப் நம்ம மென்ஷன் பண்ணுறது, பேஸாக தான் வரணுங்கிறது. சக்ஸஸ்ஸு, எரரு, இது வந்து எல்லாமே ஒரு இதுக்கு வந்து அஜாக்ஸ் லைப்ரரி யூஸ் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா XML HTTP ரிக்வெஸ்ட்டில் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டாங்க, ஓப்பன் பண்ணிட்டாங்க. அடுத்தது ஆல்ரெடி ஸ்டேஜ் கொடுத்துட்டு சென்டு கொடுத்துருக்காங்களா. சென்டு கொடுத்துட்டு அவங்க பாருங்கள் எரர் செக் பண்ணுறதெல்லாம் இங்கே செக் பண்ணியிருப்பாங்க. எரர் ஹேண்ட்லிங் போட்டுருக்கா, ரெஸ்பான்ஸு எல்லாமே இங்கே வந்துடும் உங்களுக்கு. நம்ம வந்து ஜேக்வரி யூஸ் பண்ணுறதுனால இப்படி நம்ம ஈஸியாக பண்ணிட முடியுது. நம்ம ஜேக்வரி யூஸ் பண்ணி தான் அஜாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து டைப்பு, நம்ம என்ன டைப் ஆஃப் போஸ்ட் ஆக்கிட்டு டேட்டா இப்படி கூட சென்ட் பண்ணலாம். சென்ட் பண்ணிட்டு கன்சோல் ஆகல பார்க்கலாம். பாருங்கள், $.getன்னு கூட ஒன்று இருக்குது, அந்த கூட யூஸ் பண்ணலாம். $.post, $.getJSON ஹேண்ட்லிங் எரர்ஸு, எரர்ஸ் எப்படி நம்ம எரர்ஸ் செக் பண்ணலாம். அதில் பாருங்கள், எரர்ஸ் செக் பண்ணுறதுல XHR ஆப்ஜெக்ட்டு, ஸ்டேட்டஸு, எரர் இதெல்லாமே ஒரு ஹெடரில் வரும். ஓகே, இது இப்போதைக்கு போதும். நம்ம வந்து செஞ்சு பார்ப்போம் அஜாக்ஸ் ரிக்வெஸ்ட் வச்சு.
இப்போ நான் வந்து jQuery ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் jQuery இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. முக்கியம், அது இல்லைனா ஓடாது, ரன் ஆகாது. இப்போ இது ஒரு டாக்குமெண்ட் போட்டிருக்கு பார்த்தீங்களா, HTML வந்து ஒரு டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்டை jQuery யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லோட் பண்ணணும். லோட் பண்ணால் தான் நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். இந்த டாக்குமெண்ட்டில் உள்ள ஃபார்மை மனிப்புலேட் பண்ணி செலக்ட் பண்ண முடியும் jQueryயால். ஸோ ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டை லோட் பண்ண என்ன பண்ணால் $document .ready அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன் இதை வந்து ஜேஎஸ் யூஸ் பண்ணி பண்ணோன்னா எப்படி பண்ணுவோன்னா, வெறுமனே ஜேஎஸ் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு டாக்குமெண்ட்டை லோட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஜேஎஸ்ல இது jQueryல அப்படி டாக்குமெண்ட் லோட் பண்ணுறோம். இது வந்து ஜேஎஸ்னால் இந்த மாதிரி தான். இப்போ பாருங்கள், ஜேஎஸ்ல இப்படி தான் லோட் பண்ணுவோம். இப்போனா டாக்குமெண்ட் ஆட் ஈவெண்ட் லிஸ்டனு டாம் கண்டென்ட் லோட ஃபங்க்ஷன் அப்புறம் நம்ம கோட இது பண்ணுறோம். இப்போ jQueryனால டாக்குமெண்ட் ரெடி ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்தது அந்த டாக்குமெண்ட் இப்போ இதை கொடுத்தோன்னா ஃபுல்லாக லோட் ஆகிருக்கும். லோட் ஆனோடனே நம்ம என்ன பண்ண போனால் ஃபஸ்ட்டு இந்த ஃபார்ம் ஐடியை செலக்ட் பண்ண போகிறோம். ஃபார்மில் இருக்க டேட்டா தான் நமக்கு ப்ராசஸ் பண்ணும். ஸோ ஃபார்ம் ஐடியை செலக்ட் பண்ணணும். அதுக்கு திருப்பி இந்த டாலர் செலக்டர்னு சொல்லுவாங்க. ஒரு செலக்டர் அது மாதிரி ஜேஎஸ்ல இருக்க மாதிரி ஹேஷ் my form dot on submit function ஈவெண்ட்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். நம்ம என்ன ஈவெண்ட் இப்போ வந்து மவுஸ் பட்டன் கிளிக்ங்கிற ஒரு ஈவெண்ட் பண்ணுவோம். அதான் ஆன் சப்மிட்டு. அதான் ஆன் சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட். ஆன் சப்மிட்டுங்கிறது ஒரு ஈவெண்ட். அந்த ஈவெண்ட் நடக்கிறப்ப இதெல்லாம் பண்ணணும்னு சொல்ல போகிறோம். என்ன பண்ண சொல்ல போகிறோம், ஈவெண்ட் டாட் prevent default அப்படின்னு சொன்னு வச்சுக்கிறேன். இல்லைன்னா இது ஃபார்ம் சப்மிட் பண்ணதில் அந்த ரீலோட் ஆப்ஷனை கட் பண்ணிட்டுரும். பேக் எண்டில் ப்ராசஸ் ஆகிட்ருக்கும், நமக்கு கிளைண்ட் எண்டில் ரீலோட் ஆகுறது தெரியாது. ஓகே, இப்போ வேர்னு சொல்லி கொடுத்து ஃபார்ம் டேட்டா வேர் ஃபார்ம் டேட்டாங்கிறது ஒரு வேரியபிள். அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு திஸ் டாட் சீரியலைஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதை வச்சு திஸ்ங்கிறது இந்த ஆப்ஜெக்ட் இந்த மை ஃபார்ம்ங்கிற டேட்டாவோட ஆப்ஜெக்டை சீரியலைஸ்னால் கலெக்ட் பண்ணேன்னு அர்த்தம். இது எப்படி கலெக்ட் பண்ணால் யூஆர்எல் என்கோடர் ஃபார்மில் கலெக்ட் பண்ணும். யூஆர்எல் என்கோடர் ஃபார்மில் கலெக்ட் பண்ணும் டேட்டாவை. அது எப்படி நம்ம இப்போ கன்சோலில் பார்க்கலாம், பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணோம், மைக்ரேஷன் ஃபைல் க்ரியேட் பண்ணோம், அடுத்தது ரவுட் ரிசோர்ஸ் ரவுட் க்ரியேட் பண்ணோம். அது எதுவுமே நான் என்ன க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட் மாடல் PHP பார்ட்டிஷன் மேக் மாடல்
expense hyphen m. migration create ஆயிடுச்சு. model expense model create ஆயிடுச்சு. migration period create ஆயிடுச்சு. migration file வந்து எப்போதும் போல string 2 இந்த enum ஒரு டைப் கொடுக்க போகிறேன். இதுக்கு இந்த ரேடியோ பட்டன் டைப்ஸ் கொடுக்குறேன் பாருங்க. enum டைப் கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்தது மாடல். நம்மளோட கண்டெக்ஸ்ட்டே இப்போ வந்து அஜாக்ஸ் தான் வந்து மெயின் ஃபோக்கஸ். அதனால் மற்றதெல்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் மாடல் கிளாஸ். இப்போ கண்ட்ரோலர் ரிசோர்ஸ் கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணி PHP பார்ட்டிஷன் மேக் கண்ட்ரோலர் எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோலர் ரிசோர்ஸ் கண்ட்ரோலர் கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரவுட்ஸில் போய் எழுதணும். expenses comma expense controller class. அவ்வளோதான். இப்போ பாருங்க PHP partition list வந்துருச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். PHP partition server கொடுத்துட்டு நம்ம கண்ட்ரோலரில் ஃபஸ்ட்டு போய் இது எழுதணும். என்னது ஃபங்க்ஷன்ஸ் எழுதணும். ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் பேஜ் போகிறதுக்கு return view hyphen index கொடுத்துட்டேன்னா அடுத்தது கிரியேட் பேஜ் போகிறதுக்கு return view hyphen create கொடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து /expenses அப்படி போனால் வெல்கம் பேஜ் கிரியேட் பேஜ் இப்போ வந்துருச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இது இருக்கும். அது கிரியேட் பேஜ் இதெல்லாம் பாருங்கள். இப்போ அந்த நான் ஃபார்மில் என்ட்ரு பண்ணுற டேட்டா எல்லாம் கன்சோலில் வரணும். அவ்வளோதானே. ரெண்ட்டு ஹவுஸு டைப் ஆஃப் ஒன் இன்கம் சீரியலில் இப்போ வரணும். பாருங்கள் சீரியலைஸ் ஆகி URL என்கோடட் ஃபார்மில் நான் சொன்ன மாதிரி வருது. இது ஒரு டைப்பாக நம்ம அனுப்பிச்சிடலாம். சரிங்களா. இன்னொன்று அரே ஆப்ஜெக்ட்ஸ் அனுப்பிச்சிடலாம். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சீரியலைஸ் அரேன்னு வரும். சீரியலைஸ் அரே. இப்போ அதை சப்மிட் பண்ணுறேன். பாருங்கள் இப்போ அரே ஆப்ஜெக்ட்ஸ் வந்துடுச்சு. ஆப்ஜெக்ட் நேம் வேல்யூ வேல்யூவாக இருக்கா செலக்ட் பண்ணது எல்லாமே வந்துடுச்சு. இந்த மாதிரி நம்ம சென்ட் பண்ணுவோம். அடுத்தது நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா யூஸரை அத்தன்டிகேட் பண்ணுறதுக்காண்டி
சிஆர்எஸ்ஆர்எஃப் டோக்கன் சொல்லி மெட்டாவில் நேம் கொடுத்துட்டு கண்டென்ட் வந்து அந்த டோக்கன் இந்த மாதிரி போட்டுடலாம். ஆனால் ஆக்சுவலாக ஃபார்மில் ஜென்ரேட் ஆகும் ஏற்கனவே, பட் என்ன ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் பண்ணிட்டு மெட்டாவில் நம்ம அதை கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு நீங்கள் அதை என்ட்ரு பண்ணி முக்கியமாக மெட்டா நேம் சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் அதுதான் நம்ம இப்போ அடுத்து இங்கே வாங்க போகிறோம். என்ன சொல்லி வாங்க போகிறோன்னா வேரியபிள் சிஎஸ்ஆர்எஃப் கேமல் கேஸில் டோக்கனை நம்ம வாங்கி கூட செக் பண்ணி பார்க்கலாம். டாலர் வந்து அப்படியே இதுக்குள்ள போயிட்டு என்னன்னா மெட்டா நேம் இருக்குல்ல, இதை நேமாக கொடுக்குறோம். மெட்டா நேம் இந்த டேக் அப்படியே வாங்கணும்னு சொல்ல போகிறோம். மெட்டாக்குள்ளே இருக்கிற நேம்குள்ளே இருக்கிற சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் அதை நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வாங்கணும். வாங்கிட்டு இதுக்குள்ளே இருக்கிற ஆட்ரிபியூட்டான வேல்யூஸ் ஆட்ரிபியூட்டான கான்டென்ட் அதை வாங்கணும். வேலை பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த டேக் நேமை செலக்ட் பண்ணிச்சு, அதுக்குள்ளே இருக்கிற ஆட்ரிபியூட் கான்டென்ட் எனக்கு வேண்டும்னு சொல்கிறோம். இப்போ இதை சிஎல்சி கன்சோலாக கொடுத்து பார்த்தோன்னா வரும். இந்த டோக்கன் மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள். சாரி, ஓகே எதுவுமே என்ட்ரு பண்ணல. எனக்கு பாருங்கள். Sorry, something went wrong. Uncaught syntax error after argument list. Uncaught syntax error. Okay. Close பண்ணல. கொஞ்சம் விட்டு ஆள கடிப்பா. ஓகே. அதாவது திருப்பி வந்து order meta that attribute content CSRF token கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். இதை க்ளோஸ் பண்ணணுமா? இதை க்ளோஸ் பண்ண தேவையில்லையா? டாக்குமெண்ட் டெடிஃபினிஷன் 13 கரெக்டு. கிளியர் கேட்ச் கொடுக்கும். கேட்சை கிளியர் பண்ணுறது. கேட்சை கிளியர் பண்ணிட்டு இது வரும். சாரி வர மாட்டேங்குது. Uncaught syntax error after argument list. Create 3944 document.ready function as myform.on function event அதுக்கடுத்து வந்து event.prevent default வேர் சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. மெட்டா நேம் ஓகே டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். நம்ம அங்கே எப்படி கொடுத்துருக்கோம், டபுள் கோட்ஸ் தான் கொடுத்துருக்கோம். சேம் கண்டென்ட். வாட் ஹேப்பன்ட்? இப்போ வந்துருச்சு.
அரேவும் வருது, உங்களுக்கு தனியாக அந்த டோக்கனும் வருது. இந்த டோக்கனை நம்ம ஹெட்டரில் வச்சு சென்ட் பண்ண போகிறோம். யூஆர்எல் பேராமீட்டர்ஸ் நிறையா இருக்குது ஜாக்ஸில், அதுக்கு தான். ஏன்னா இதையும் செக் பண்ணிடு, ஒரு ரிக்வஸ்ட் வரையில் இதை தனியாக செக் பண்ண அப்படிங்கிறது தான் நம்ம தனியாக அந்த டோக்கன் எடுத்துகிட்டு வரோம். இதுதான் முக்கியமானது. டாலர் டாட் ஏஜாக்ஸ் மெத்தடை நம்ம கால் பண்ண போகிறோம். அதில் தான் நம்மளோட ரிக்வெஸ்ட்டை சென்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து URL, அதில் URL என்ட்ரு பண்ணணும். அடுத்தது இந்த மெத்தடில் சென்ட் பண்ண போகிற அந்த மெத்தடை டிஃபைன் பண்ணணும். அடுத்தது டேட்டா, எந்த டேட்டாவை அனுப்ப போகிறேன் இந்த பேஜ்லேருந்து நம்ம அதை சொல்லிடலாம், ஃபார்ம் டேட்டா. அடுத்தது ஹெடர்ஸ்னு ஒரு ரிக்வெஸ்ட்டில் ஹெடர்ஸ்னு ஒன்று இருக்குது, அதில் நீ எதை அனுப்ப போகிற. அடுத்தது வழக்கம் போல் நம்ம அதில் சொல்லிட்டு இருந்தோம், சக்ஸஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதில் நீ என்ன பண்ண போகிற, ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். எரர், அடுத்து என்ன எரர் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். எரர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை இதில் ஷோ பண்ண போகிறேன். எப்போதுமே சக்ஸஸ் ஃபங்க்ஷன் வந்து ரெஸ்பான்ஸாக தான் வரும். நம்ம இங்கே ஒரு ரிக்வெஸ்ட் கொடுப்போம், அதுக்கு ரெஸ்பான்ஸ்னு ஒரு ஆப்ஜெக்ட் அங்கே வரும், அதை நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து எரர் வந்து XHRல என்ன எரர் ரிசீவ் ஆக போகுதுன்னு பொறுத்து ஸ்டேட்டஸ்ங்கிறது ரிக்வெஸ்ட் போயிட்டு அதில் வர ஸ்டேட்டஸ் எரரை நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ எரர் வந்து XHR ஆப்ஜெக்டை வச்சு டாட்டு ரெஸ்பான்ஸு டெக்ஸ்ட்டில் சொல்லுங்கன்னு சொல்ல போகிறோம். டெக்ஸ்ட்டில் சொல்லுங்கள் சிஎல், ஓகேவா. அதே மாதிரி சிஎல்ல ரெஸ்பான்ஸை அப்படியே போட்டுருங்க. அடுத்தது ஒரு அலர்ட் மெசேஜ், ரெஸ்பான்ஸ் டாட் சக்ஸஸ் கொடுத்துருவோமா. அடுத்தது இப்போ தான் நம்ம யூஆர்எல் என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட ஸ்டோர் ரூட்டை கால் பண்ண போகிறோம். நார்மலாக என்ன பண்ணுவோம்னா இப்போனா இங்கே ஆக்ஷனில் வந்து நம்மளோட ரூட்டை போடும். ஓகே, இங்கே அது தேவை கிடையாது. இங்கே என்ன பண்ணலாம்னா நம்மளோட நம்ம சென்ட் பண்ணுறதை அதுக்கு தான் இங்கே போஸ்ட் மெத்தடில் இங்கே சென்ட் பண்ணுறோம். ரூட்டு எக்ஸ்பென்சஸ் டாட் ஸ்டோர் ரவுட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துட்டோமா. அடுத்தது மெத்தடு ஆப்வியஸாக டேட்டா இன்சர்ட் பண்ண போஸ்ட். ஹெடர்ஸில் என்ன பண்ணால் இந்த XCSRF டோக்கன் இருக்குல்ல, அந்த இதை இங்கே ஒரு பேராமீட்டர் இருக்குது ஹெடர்ஸ்குள்ளே, அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். XCSRF டோக்கன் அப்படின்னு கொடுத்துட்டு டோக்கன் எங்கே இருக்குன்னா நம்மளோட வேரியபிள் நேமை கொடுத்துருக்கோம். CSRF டோக்கன் கொடுத்துட்டா போதும், நம்மளோட இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணால் அடுத்தது அதுக்கு முன்னாடி கண்ட்ரோலரில் எழுதணும். அதுக்கு முன்னாடி டெர்மினலில் போயிட்டு ஆர்டிசன் மைக்ரேட் கொடுத்துடணும். அதுக்கு முன்னாடி டேட்டா பேஸ் ஒரு பேஸ் பண்ணுவோம். மைக்ரேட் ஆர்டிசன் மைக்ரேட் டேட்டா பேஸ். அதுக்கு முன்னாடி டேட்டா பேஸ் ஒரு பேஸ் பண்ணுவோம். 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 அதுக்கு முன்னாடி டேட்டா
கிரியேட் ஆகிடுச்சு. எக்ஸ்பென்சஸ் டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்மளோட கண்ட்ரோலர் மெத்தடில் போய்ட்டு என்ன பண்ணணும்னா டிஃபால்ட்டாக ஸ்டோர் இருக்குல்ல, ஸ்டோர் ஃபங்க்ஷன் அதில் ஃபஸ்ட்டு ரிக்வெஸ்ட் வேலிடேட் பண்ணணும். அடுத்தது வேலிடேட் பண்ணதை கிரியேட் பண்ணணும். அதை நான் 2 பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இது பண்ணிடுறேன். ஒன்றே ஒன்று மட்டும் புதுசாக பண்ணணும். அதுதான் நம்ம இந்த சீரியஸில் பார்க்க போகிறோம். ரிக்வெஸ்ட் வேலிடேட்டில் டைட்டில் ரிக்வயர்டு ஸ்ட்ரிங்காக இருக்கணும், இது ரிக்வயர்டு ஸ்ட்ரிங்காக இருக்கணும். டைப்பு ரிக்வயர்டு இன்கம் அல்லது எக்ஸ்பென்ஸாக இருக்கணும்னு சொல்லலாம். எக்ஸ்பென்ஸ் கிரியேட்டில் ரிக்வெஸ்ட்டு, இந்த ரிக்வெஸ்ட்டுக்குள்ள இருக்க டைட்டில், ரிக்வெஸ்ட்டுக்குள்ள இருக்க கொஞ்சம் இருக்கிறேன், ரிக்வெஸ்ட்டுக்குள்ள இருக்க டைட்டில், ரிக்வெஸ்ட்டுக்குள்ள இருக்க டிஸ்கிரிப்ஷன், டைப். இது ஒன்றும் இல்லை, நான் இங்கே மேலே மாடலை போடாமல் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம், இங்கே கிரியேட்டில் என்ன சொல்லியிருக்கோம், ரெஸ்பான்ஸ் வந்து இங்கே வரணும், ரெஸ்பான்ஸ் டாட் சக்ஸஸ் வரணும்னு சொல்லியிருக்கோம்ல. ஆக்சுவலாக இன்சர்ட் பண்ணுறோம், ரெஸ்பான்ஸ் வந்து கன்சோல் லாகில் வரணும், அலாட் ரெஸ்பான்ஸில் வரணும்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ இங்கேருந்து இது கால் பண்ணுது, போயிட்டு டேட்டாவை 1 செகண்ட் டேட்டாவை போய் இன்சர்ட் பண்ணுது. டேட்டாவை இன்சர்ட் பண்ணுது. நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி வரும்னா, நம்ம அங்கே ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸை டைப் பண்ணணும். ஓகேவா, டைப் பண்ணால் அந்த ரெஸ்பான்ஸ் டாட் சக்ஸஸில் என்ன வருதோ நமக்கு வரும். இப்போ காட்டுறேன். என்ன டைப் பண்ணணும்னா எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோலரில் ரிட்டர்ன், இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் டு ரெஸ்பான்ஸ் அனுப்ப போகிறோம். நார்மலாக என்ன பண்ணுவோம், ரீடைரக்ட் ரவுட் கொடுத்து பேஜ் இது கொடுப்போம். இப்போ என்னென்னா ஹைஃபன் ஜேசானில் போட்டு சக்ஸஸ் கொடுத்துட்டு எக்ஸ்பென்ஸ் ஆடட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். இது கொடுத்தா ஒரு ஃபுல் பேஜ் கவர் ஆயிரும். பட் இருந்தாலும் நம்ம இது பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணலாம்னா, நம்ம இங்கே இருக்க ரெஸ்பான்ஸ் அலாட் வர மாதிரி பண்ணலாம். இப்போதைக்கு அலாட் வராது, இந்த ரெஸ்பான்ஸ் வரும், கண்ட்ரோலரில் இருக்க ரெஸ்பான்ஸ் வரும். ஓகே, அப்போ பண்ணலாம். ஹவுஸ் ரெண்ட் டைப் இன்கம் அன்கார்ட் ஓப்பன் டேட் லைன் 41 41 இதில் கிரியேட் what happened, no problem. Open that line 41. Document ready function on submit function event. Okay, okay, yellow kippa violet எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு. created 53 இங்கே என்ன பிரச்சனை, இங்கே என்ன பார்த்தோன்னா URL route expenses.store method post form data headers. ஓகே, அடுத்து சக்ஸஸ். ஓகே, எரர். ஓகே, 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 செக் பண்ணோம் திருப்பி, கரெக்டாக தான் இருக்குது.
ஓப்பன் வருது ஆனால் வர மாட்டேங்குது பார்த்துட்டு டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி சமயத்தில் நான் சாட் ஜிபிடி போகிறேன். எனி எரர்ஸ் இங்கே ஒரு கம்மா விட்டுட்டாங்க சக்ஸஸ்க்கு அப்புறம். அதே மாதிரி ஹெட்டர் வந்து இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. 2 மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லுது சாட் ஜிபிடி. இப்போ பாருங்கள் சூப்பராக தட்டி தொக்கலாம். ஹவுஸ் ரெண்ட் அன்டிஃபைன்டா டாப் அண்ட் எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோலர் ஸ்டோரு கரெக்டு. வாட் ஹேப்பன்ட் அலாட்டில் அன்டிஃபைன் வருது. ஓகே சி சிஎஸ்ஆர் சக்ஸஸ் தானே வருது. ஓகே ஆட் ஆகிருக்குங்க. அது மாதிரி தப்பாக காட்டுது. அங்கே இருக்கு அஜாக்ஸ் ரிக்வெஸ்ட் டேபிள்ஸ் எக்ஸ்பென்சஸ் பார்த்தா டேட்டா என்ட்ரை நம்ம என்ன பண்ணால் இன்னொரு அட்வான்டேஜாக அது நல்ல ரெஸ்பான்ஸில் அன்டிஃபைன் ரெஸ்பான்ஸ் சக்ஸஸ்ஸு நம்ம என்ன பண்ணலாம்னா ரவுட் ஈக்குவல்ஸ் கொடுக்கலாம். அதான் நான் நமக்கு இங்கே வந்துருச்சு கரெக்டாக. அஜாக்ஸ் ரிக்வெஸ்ட்டில் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோலரில் எப்படி கொடுக்கலாம் ரீடைரக்ட் டு திஸ். இப்போ கூட எப்பயுமே அன்டிஃபைன் வருது. அது எல்லாமே கன்சோல் வந்து ஓகே அதை மட்டும் என்ன செக் பண்ணுவோம். ஏன் அன்டிஃபைன் தெரியல. சாட் ஜிபிடி கேட்டப்போ நம்ம ரெஸ்பான்ஸ் வந்து ஜேசன் ஃபார்மேட்டில் இருந்தால் தான் அலாட்டில் கரெக்டாக ப்ராப்பராக வரும்னு சொல்கிறாங்க. நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா ஜேசன் சொல்லியிருக்கோம், பட் ஆனால் அது ஜேசன் சிஎல்ஏல மட்டும் வருது. ஸோ அதை இது பண்ணுறதுக்காண்டி ராராவிலே ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ கொடுத்தா கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, நம்ம நார்மலாக ரிட்டர்னுக்குள்ளே கொடுக்கையில அது ஜேசனாக எடுத்துக்கலாம், வேறு அரேவாக தான் எடுத்துச்சு. இப்போ
இங்கேயும் கன்சோல் லாக்லேயும் வந்துருச்சு ஆப்ஜெக்ட் அந்த சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ் டாட் சக்ஸஸிங் வந்துருச்சா. ஓகே, இதாங்க ஆக்சுவலாக ஒரு அஜாக்ஸ் பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு டேட்டாவை க்ரெட்டில் க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்தது வேவ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீடியோவில். பாய்.